மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் அளவிலும் தரத்திலும் no compromise. Oscar is always on right track. That is why fast track taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். அண்ணாமலை தொடரணும் அப்படின்னா குருமூர்த்தி நினைச்சேன். நான் அவருடைய நிலைப்பாடு கொடுத்தேன். நயினார் நாகேந்திரன் அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு ஈடாக செயல்படக்கூடியவர் அல்ல. இவர் ஒரு மிதவாத தலைவர், அவர் ஒரு தீவிரமாக செயல்படக்கூடிய தலைவர். இவர் வார்த்தைகளை அளந்து பேசக்கூடியவர். அவர் வெட்டு ஒன்று துண்டு என்று என்ற கணக்கில் பேசக்கூடியவர். திரு அண்ணாமலையோடு மிக நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றவர் என்ற முறையில் சொல்வதானால் அதிமுகவுடன் கூட்டணி என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடத்தின் முடிவாக இருக்குமானால் கைண்ட்லி ரிலீவ் மீ என்கிற பொசிஷனுக்கு அவர் வந்துவிட்டார். இதை அவர் வெளிப்படையாகவும் சொல்லியிருக்கிறார். ஆகவே அவர் விரும்பி ஏற்றுக்கொண்ட முடிவுதான். திரு விஜய்க்காக நாம் காத்திருக்க முடியாது. திரு விஜய் இப்போது முடிவெடுக்க மாட்டேன், டிசம்பரில் தான் எடுப்பேன் என்று அதிமுகவின் சார்பில் போய் பேசிய பிரதிநிதிகளிடம் விஜய் சார்பில் பேசியவர்கள் தெரிவித்தார். திரு எடப்பாடி பழனிசாமி தாவேகா வராது என்ற தீர்மானமாக தெரிந்த பிறகும் போக்கு காட்டிக் கொண்டிருந்தார் கட்சி. இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் காரணமாக புதிய வாக்காளர்கள், புதிய இளைஞர்கள் பாரதிய ஜனதாவின் பக்கம் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். 4% இருந்த கட்சியை 11% கொண்டு வந்து நிறுத்தியதில் திரு அண்ணாமலையின் பங்கு மகத்தானது. திமுகவில் முன்னணி அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி மீது ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அவர் அந்த சைவ வைணவம் குறித்து அந்த ஒரு விமர்சனம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் சைவ வைணவம் குறித்து விமர்சனம்லாம் வைக்கல, ஆபாச பேச்சு பேசினார். ஏன் அதை நீங்கள் சொல்ல தயங்குகிறீர்கள்? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி ஒரு வழியாக உறுதியாயிடுச்சு. நிலையான கூட்டணி, உறுதியான கூட்டணி அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட நீண்ட காலமாக அதிமுக எப்படியாவது நம்ம கூட சேரணும் அப்படின்னு சொல்லி பாஜக விரும்பிச்சு. நேற்று அது நடந்து முடிஞ்சிருக்கு. அதுவும் பங்குனி உத்திரம் அன்னைக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சுபமுகூர்த்த நாள்லாம் அன்னைக்கு பார்த்து நடந்திருக்குன்னு சொல்வதை கேட்கும்போது எனக்கு ஒரு வகையில் வியப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஏன் வியப்பு என்று சொன்னால், இதை நீங்கள் ஒரு திராவிட இயக்க பாணியை பின்பற்றாமல் பெருவாரியான மக்களுடைய மொழியில் நீங்கள் அதை குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அதே சமயம் இந்த கூட்டணி என்பது நீங்கள் கூறியது போல ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று திரு அமித்ஷா அவர்களை சந்தித்த போதே இறுதி செய்யப்பட்டிருக்க வேண்டும். அப்போது ஏன் திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பற்றி பேசவில்லை, அரசியல் பேசவில்லை என்று கூறினார்? இப்போது எப்படி அவர் திடீரென்று குறுகிய காலத்தில் மனமாற்றம் ஏற்பட்டு இதற்கு இசைந்து தெரிவித்தார் என்பதெல்லாம் உள்ளே இன்னும் கவனமாக சென்று பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்று நான் நினைக்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் தப்பு கணக்கு போட்டார். அதற்கு அவர் அண்ணாமலையை ஒரு காரணமாக பயன்படுத்தி கொண்டார். அதுதான் உண்மை. அண்ணாமலை காரணமாக முதலில் சொன்னார்கள், பிறகு அண்ணாமலை காரணம் இல்லை, நாங்கள் சிறுபான்மை மக்களோடு இருக்க விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். அவர் எதிர்பார்த்த சிறுபான்மை வாக்குகள் அவருக்கு கிடைக்கவில்லை. மிக மோசமான தோல்வியை அதிமுக சென்ற தேர்தலில் தழுவியது. அவர் ஏன் அப்படி ஒரு கணக்கு போட்டார் என்றால், திரு பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்போது வெவ்வேறு மாநிலங்களில் தேர்தல் நடைபெறுகிற போது இறங்கு முகமாகத்தான் இருக்கும் என்று தேசிய ஊடகங்கள் கணித்தன. அதை இவரும் நம்பிக்கொண்டு கணக்கு போட்டார். எப்படி பாஜக ஆட்சிக்கு வராது, அதே மாதிரி இங்கே ஆட்சி பிடிக்காது, அங்கே ஆட்சி பிடிக்காதெல்லாம் எழுதினார்கள். ஆனால் அதற்கு நேர்மாறாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கூட 1-2 மாநிலங்களில் பாரதிய ஜனதா ஆட்சியை பிடித்தது. ஸோ பாரதிய ஜனதாவோடு நாம் கூட்டணி வைக்க வேண்டும், சென்ற தேர்தலைப் போல சிறுபான்மை வாக்குகளை நம்பி கோட்டை விட்டுவிடக்கூடாது என்று அதிமுகவுக்குள் ஒரு வலுவான கருத்து உருவானது. இதை நான் எப்படி உங்களுக்கு இன்னும் சற்று வேறுபட்ட கோணத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சென்ற நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவுக்கு, அதாவது பாரதிய ஜனதாவுடன் உறவு வேண்டாம் என்று எடுத்த முடிவுக்கு பலர் அதிமுகவில் ஆதரவு தெரிவித்தனர். இப்போது அந்த எண்ணிக்கை மிக கணிசமாக சுருங்கிவிட்டது. பாரதிய ஜனதாவுடன் உறவு வேண்டும் என்று கேட்கிற குரல்கள் தான் அதிமுகவில் அதிகமாக இருக்கின்றன. மத்தியிலும் ஒரு ஆட்சியை பகைத்து கொண்டு, மாநிலத்திலும் ஒரு ஆட்சியை பகைத்து கொண்டு இந்த தேர்தலை நம்மால் எதிர்கொள்ள முடியாது, திரு விஜய்க்காக நாம் காத்திருக்க முடியாது, திரு விஜய் இப்போது முடிவெடுக்க மாட்டேன், டிசம்பரில் தான் எடுப்பேன் என்று அதிமுகவின் சார்பில் போய் பேசிய பிரதிநிதிகளிடம் விஜய் சார்பில் பேசியவர்கள் தெரிவித்தார்கள். இது நிச்சயமாக நடந்த ஒன்று.
திரு எடப்பாடி பழனிசாமி இது இல்லை என்று சொல்லலாம், அதிமுகவினர் இது மறுக்கலாம். ஆனால் ஊடகவியலாளர்கள் வெவ்வேறு கட்சிகளோடு தொடர்பில் இருப்பவர்கள், அவர்களுக்கு சிலருக்கு இந்த விஷயம் நன்றாக தெரியும். விஜய் கட்சி கிடைக்காது, வராது, விஜய் தான் முதலமைச்சர், அதை ஏற்றுக்கொண்டு பேசலாம் என்று சொன்னார்கள். குறைந்தபட்சம் பாதிகால ஆட்சியை நாங்கள் நடத்துவோம் என்றெல்லாம் நிபந்தனைகள் விதிக்கப்படுகிற சூழல் உருவான பிறகுதான் சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று நரி சொல்லிவிட்டு கிடைக்காத திராட்சை அவர் தவி தவி பார்த்துவிட்டு நடக்காத போது ஓடியது என்ற நாம் படித்த சிறுவயது கதை போல திரு எடப்பாடி பழனிசாமி தாவேகா வராது என்று தீர்மானமாக தெரிந்த பிறகும் போக்கு காட்டி கொண்டிருந்தார் கட்சிக்குள். ஆனால் கட்சியில் இருப்பவர்கள் மிக விரைவாக முடிவெடுக்க வேண்டும், அப்போதுதான் கீழே வரைக்கும் இது ஜெல்லாகும் என்று சொன்னார்கள். பாரதிய ஜனதாவும் அந்த பக்கம் பார்த்தால் பாரதிய ஜனதாவும் சில மாநிலங்களில் தேர்தல்கள் வர இருக்கின்றன. தமிழகம், மேற்கு வங்கம், கேரளா போன்ற மாநிலங்கள் தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய சூழலில் மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா நல்ல வளர்ச்சியை கண்டிருக்கிறது. அங்கே முன்னேற்றத்தை காண முடியும். தமிழகத்தில் முன்பு கொங்கு பகுதியில் மேற்கு மண்டலத்தில் இருந்த வளர்ச்சி இப்போது தெற்கு பகுதியிலும் வளர்ச்சி உருவாகி இருக்கிறது. ஆகவே தமிழகத்தில் வலுவாக காலூன்ற இதுதான் சரியான தருணம். ஒரு கூட்டணி ஆட்சியை நோக்கி நகர வேண்டும், அதற்கு சரியான வாய்ப்பு, இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய கடுமையான அதிருப்தியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு அதிமுக சரியாக வரும் என்று அவர்கள் கடந்த சில மாதங்களாகவே அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நேரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி வேறு வழியின்றி பாஜகவை நோக்கி நகர வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டது. திரு மாநில தலைவராக இங்கே இருந்தக்கூடிய அண்ணாமலை இப்போது அவருக்கு பதிலாக திரு நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்றிருக்கிறார். ஊடகவியலாளர்கள் பரவலாக என்ன நினைக்கிறார் என்றால், அதிமுக கூட்டணிக்காக நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்திருக்கிறார்கள், அண்ணாமலையை பதவி நீக்கம் செய்திருக்கிறார்கள் என்பது போல. ஆனால் நான் அப்படி பார்க்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய உள் விவரங்களை சில முக்கிய பிரமுகர்களோடு பேசியவன் என்ற முறையில், தெரிந்தவன் என்ற முறையில் நான் சொல்வது, இன்னமும் குறிப்பாக சொல்வதானால் திரு அண்ணாமலையோடு மிக நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் என்ற முறையில் சொல்வதானால், அதிமுகவுடன் கூட்டணி என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடத்தின் முடிவாக இருக்குமானால் கைண்ட்லி ரிலீவ் மீ என்கிற பொசிஷனுக்கு அவர் வந்துவிட்டார். இதை அவர் வெளிப்படையாகவும் சொல்லியிருக்கிறார், சூசகமாகவும் உணர்த்தி இருக்கிறார். ஆகவே அவர் விரும்பி ஏற்றுக்கொண்ட முடிவுதான் இது. அவரை விடுவிப்பது என்ற முடிவெடுத்த பிறகு புதியவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த வகையில் திரு நயினார் நாகேந்திரனை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த கூட்டணி இப்போதைக்கு, நீங்கள் இன்னமும் அடுத்த கட்ட கேள்விகளுக்கு போவதற்கு நான் சொல்ல வரும்போது, இப்போதைக்கு இந்த கூட்டணி சீலாகி இருப்பது கால அவகாசம் இருக்கிற காரணத்தால் கீழே வரை ஜெல்லாவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது. கருத்து வேறுபாடுகளை மறந்து களத்தில் இணைந்து பணியாற்றுவதற்கு நிறைய கால அவகாசம் இருக்கிறது. ஆனால் இது மட்டுமே போதுமா என்றால் திமுகவை எதிர்கொள்ள போதாது என்பது என் பார்வை. இப்போது அண்ணாமலை மாற்றம் குறித்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதிமுகவுடன் கூட்டணி போனால் நான் ரிலீவ் ஆகிக்கிறேன், அந்த ஒரு இடத்துக்கு நகர்ந்துட்டார், அவரே சொல்லியிருக்கார் மேலிடத்துக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை மீட் பண்ண பின்பாக அந்த ஒரு நிலைப்பாடா, இல்லை ஆல்ரெடி அவருக்கு அந்த ஒரு நிலைப்பாடு? நான் சொல்வது பல மாதங்களாக அவரிடம் இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்று சொல்கிறேன். இந்த சந்திப்புக்கும் அதற்கும் நீங்கள் சொல்வது அதிமுக இந்த முடிவுக்கு வந்தது தான் லேட்டு. அண்ணாமலை அந்த முடிவுக்கு வந்தது எப்பயோ வந்து விட்டார், லண்டன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அவர் ஏற்கனவே ஒரு ஊழியர்கள் கூட்டத்தில் பேசியது தினத்தந்தி பத்திரிகையிலே தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது. அதை அவ்வப்போது எடுத்து சமூக வலைத்தளங்களிலே சில நேரங்களிலே பதிவிட்டு வந்தார்கள். அதிமுகவோட கூட்டணி என்றால் நான் தலைவர் பதவியில் நீடிக்க மாட்டேன், இல்லை அது ஒரு தலைப்பு போட்டார்கள். 10-15 சீட்டுக்காக நான் இந்த சேரில் உட்கார்ந்து இருக்கவில்லை என்று ஒரு செய்தி வந்தது, பேசியது. இதெல்லாம் கட்சி கூட்டத்தில் அவர் பேசியது. ஆகவே அவருடைய விருப்பமின்மை என்பது பல மாதங்களுக்கு முன்பே தெரிவிக்கப்பட்ட ஒன்று என்று தான் நான் பார்க்கிறேன். ஓகே, இப்போ அவரை நாங்கள் தேசிய அளவில் பயன்படுத்தி கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்திப்போம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் அவருடைய ட்விட் பக்கத்திலே போட்டிருக்கார். PL சந்தோஷ் கூட குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அவருக்கு அடுத்த நிலையில் என்ன பதவி கொடுக்கப்படும்? இல்லை, அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை முடிவெடுக்கும். அந்த அறிவிப்பு வெளிவருவதற்கு காரணமே என்னவென்று சொன்னால், தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மிக குறிப்பிடத்தக்க பங்கை ஆற்றிய ஒருவராக திரு அண்ணாமலை இருக்கிறார். இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் காரணமாக புதிய வாக்காளர்கள், புதிய இளைஞர்கள் பாரதிய ஜனதாவின் பக்கம் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். 4% இருந்த கட்சியை 11% கொண்டு வந்து நிறுத்தியதில் திரு அண்ணாமலையின் பங்கு மகத்தானது. பாரத பிரதமர் மோடியின் ஆட்சியின் செயல்பாட்டின் காரணமாக ஈர்க்கப்பட்டவர்கள் ஒரு பகுதியினர் இருந்தாலும் பெரும் பகுதியினர் அண்ணாமலை காரணமாக பாஜகவை நோக்கி நகர்ந்து வந்திருப்பவர்கள். ஆகவே அவர்கள், அந்த வாக்காளர்கள் சோர்வடையக்கூடாது, அல்லது பாஜகவில்
ஒரு எழுச்சியை கொண்டு வந்த நிர்வாகிகள் மத்தியிலும் சோர்வு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதையும் பாஜக மேலிடம் புரிந்து கொண்டு அவருக்கு உரிய அங்கீகாரத்தை தர வேண்டிய அவசியம் இருப்பதை உணர்ந்து கொண்டு தேசிய அளவில் ஒரு கட்சிக்கு பயன்படுத்தி கொள்ளப்படுவார் என்று திரு அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருப்பதாக நான் பார்க்கிறேன். அதுதான் சரியான முடிவும் கூட, சரியான பார்வையும் கூட. சோஷியல் மீடியாலையும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் இந்த அண்ணாமலை மாற்றம் குறித்து ஒரு மாற்று கருத்தை வந்து வைக்கிறாங்க. அதில் வந்து நான் வந்து கட்சியிலேருந்து விலகு கூட தயாராக இருக்கேன், அல்லது நான் சைலண்ட்டாக இருக்கேன், நான் கட்சி பணி பண்ண மாட்டேன், ஆனால் நான் வந்து தேர்தல் போது மட்டும் ஓட்டு நிச்சயமாக அந்த மாதிரியான ஒரு பிரிவினர் இருக்கவே இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்தே ஏராளமான நண்பர்கள், பல நண்பர்கள் கடந்த 2 வார காலமாக அல்லது கடந்த 1 மாத காலமாக அண்ணாமலை மாற்றி விடுவார்களா, மாற்ற வேண்டாம் என்று உங்களுக்கு தெரிந்த பாஜக தலைவர்களிடம் சொல்லுங்கள், உங்கள் ஆசிரியரிடம் சொல்லுங்கள் என்று கூட சில பேர் சொல்லுவார்கள் என்று இப்படி நான் பல பேரை நானும் பார்க்கிறேன். அவர்களில் சிலர் நாங்கள் பாஜக நின்றால் பாஜகவுக்கு போடுவோம், இல்லை என்றால் அமைதியாக இருந்து விடுவோம் என்று சொல்லுகிறார்கள். அண்ணாமலை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பொறுத்து அதை தவிர இந்த கூட்டணி இன்னமும் புதிய கட்சிகள் சேர்ந்து வலிமையடைவதை பொறுத்து அவர்கள் தங்கள் கருத்தை மாற்றிக்கொள்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, இப்போ துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி கூட வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா சந்தித்த ஒரு செய்தியில் நம்ம பார்த்தோம். அவருடைய நிலைப்பாடு என்னவா இருந்தது? அண்ணாமலை தொடரணும் அப்படின்னு தான் குருமூர்த்தி நினைச்சேன். நான் அவருடைய நிலைப்பாடு குறித்து நீங்கள் அவரிடம் தான் கேட்க வேண்டும். துக்ளக் ஆண்டு விழாவில் திரு அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு குறித்து அவர் மிக விரிவாக பாராட்டியிருக்கிறார். அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணி சேர வேண்டிய அவசியம் குறித்தும் பேசியிருக்கிறார். திமுக ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும், அதற்கு இந்த அணி உருவாக வேண்டும் என்றும் பேசியிருக்கிறார். ஆகவே அதை தாண்டி அந்த சந்திப்பின் போது பேசப்பட்டது பற்றி திரு குருமூர்த்தி அவர்களிடம்தான் நீங்கள் கேட்க வேண்டும். அவர்தான் அதற்கு பதில் சொல்ல பொருத்தமானவர். ஓகே, அது நம்ம பார்ப்போம், முயற்சி பண்ணி பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம், நயினா நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருல்ல, இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 3 வருஷமாக வந்து அண்ணாமலை வந்து பாஜக தலைவராக பயணிச்சிட்டாரு. அவர் ஒரு வேவ் லென்த்தில் கட்சி தொண்டர்களை கொண்டு போயிருப்பார், நிர்வாகிகளையும் கட்டமைச்சிருப்பார். இவர் இன்னும் 1 வருஷத்தில் எப்படி ஜெல்லாவார்? தொண்டர்களுக்கும் அல்லது மற்ற நிர்வாகிகளுக்கும் எப்படி ஜெல்லாவார்னு நினைக்கிறீங்க தமிழ்நாடு முழுவதும்? தேர்தல் இன்னும் 1 ஆண்டு காலம் இருக்கிறது. இருந்தாலும் கூட திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் நீங்கள் கூறியது போல அண்ணாமலை அவர்களுக்கு ஈடாக செயல்படக்கூடியவர் அல்ல. இவர் ஒரு மிதவாத தலைவர், அவர் ஒரு தீவிரமாக செயல்படக்கூடிய தலைவர். இவர் வார்த்தைகளை அளந்து பேசக்கூடியவர், அவர் வெட்டு ஒன்று துண்டு என்று என்ற கணக்கில் பேசக்கூடியவர். திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மிக விரைவாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சந்தித்து ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு ஏற்கனவே நன்கு அறிமுகமானவர் தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் கட்சியின் கீழ்மட்டத்தினரை அதே அண்ணாமலை வைத்திருந்த அதே மோடில் கொண்டு வருவதற்கு அவர் சென்று பயணம் செய்து அவர்களுடைய நல்லெண்ணத்தை பெறக்கூடிய சூழல் அந்த தேவை உருவாகி இருக்கிறது. அதை அவர் மேற்கொள்வார் என்று தான் நான் பார்க்கிறேன். அண்ணாமலை அளவுக்கு போர்க்குணத்துடன் செயல்படக்கூடியவரா என்றால் அப்படி இல்லை என்று தான் நானும் சொல்லுவேன். ஆனால் கட்சி இன்றைக்கு ஒரு எழுச்சி உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அண்ணாமலை அவர்களுடைய வேகமான செயல்பாடு, அந்த வேகம் இவர் வயது இருக்கிற காரணத்தால் இவரும் செயல்பட முடியும். அதை செய்யக்கூடிய அவசியத்தில் திரு நயினார் நாகேந்திரன் இருக்கிறார். அதை உணர்ந்து செயல்படுவார் என்று நினைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சிக்கு உருவாகி வந்த அந்த ஆதரவு, பெருகி வந்த அந்த ஆதரவு தக்க வைத்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு திரு நயினார் நாகேந்திரன் தோள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. திரு அண்ணாமலை அவர்களுடைய ஒத்துழைப்போடு தான் அது அவருக்கு சாத்தியமாகும். திரு அண்ணாமலை அவர்களையும் தன்னோடு இணைத்து கொண்டு பயணிப்பது அவர் விவேகமாக செயல்படுவதற்கு வழிவகுக்கும். ஓகே, கூட்டணி அறிவிப்புக்கு முன்பாக குருமூர்த்தி அவர்களை அமித்ஷா சந்திக்கிறாரு. அதுக்கு பின்பாக வெளிப்படையாக அறிவிக்கப்படுது. எடப்பாடி பழனிசாமியை இவங்க ஏன் பேச விடலை அப்படிங்கிற ஒரு கேள்வியும், அமித்ஷா குருமூர்த்தி ஏன் சந்திச்சாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும், எடப்பாடி பழனிசாமிகிட்ட குருமூர்த்தி பேசினாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து முன்னாடி வந்து நிற்குது. நீங்கள் ஆசிரியர் குருமூர்த்தி அவர்களை தொடர்புபடுத்தி கேட்கிற எந்த கேள்விக்கும் நான் பதில் சொல்ல இயலாது. திரு அமித்ஷா அவர்கள், நான் ஒன்று மட்டும் சொல்ல முடியும். திரு அமித்ஷா அவர்களும் திரு குருமூர்த்தி அவர்களும் நீண்ட காலமாக ஒருவருக்கொருவர் நெருக்கமாக பழகி கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய நிலையில் இருப்பவர்கள். திரு குருமூர்த்தி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிட தலைவர்கள் பலரால் சிந்தனையாளர், அவரிடம் பேசினால் பல புதிய கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம். கருத்து பரிமாற்றம், ஷேர் ஆஃப் தாட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வதைப் போல ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாற்றம் செய்து கொள்வதன் மூலம் புதிய உத்திகள், யோசனைகள் பிறக்கலாம் என்கிற அடிப்படையில் அவரை பலர் அணுகுவதுண்டு. ஆசிரியர் அவர்களை
திரு அமித்ஷா அவர்கள் இந்த முறை அவருடைய வீட்டுக்கு சென்று சந்தித்ததனால் அது பெரிய செய்தியாகி இருக்கிறது. இதற்கு முன்பு சில முறை அவர் சென்னை வந்தபோது அவர் தங்கியிருந்த இடத்திற்கு சென்று இதே போல திரு குருமூர்த்தி அவர்கள் சந்திக்கும் போது அந்த சந்திப்பு குறைந்தபட்சம் 1 மணி நேரத்திற்கு மேல்தான் இருக்குமே தவிர அதற்கு குறைவாக இருக்காது. 1 மணி நேரம், சில மணி நேரங்களில் 2 மணி நேரம், 2.5 மணி நேரம் கூட போயிருக்கிறது. அதே போல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய மதிப்புக்குரியவராகவும் ஆசிரியர் திரு குருமூர்த்தி அவர்கள் இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி, RSS இதனுடைய சித்தாந்தங்கள் ளோடு ஒன்றியவர், அதை குறித்து நன்கு தெரிந்தவர். ஆகவே அவர் ஒரு அறிவார்ந்த முறையில் சிந்திக்கக்கூடியவர். பொருளாதார ரீதியாகவும் சரி, சமூக ரீதியாகவும் சரி நடைபெறக்கூடிய மாற்றங்களை உன்னிப்பாக கவனித்து வருபவர் என்ற முறையிலே அவருடைய யோசனை அவ்வப்போது பலர் கோருவதுண்டு. ஆகவே இப்போதைய சந்திப்பின் போது என்ன பேசப்பட்டது என்று தெரியாது. அடுத்ததாக நீங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி குறித்து கேட்டீர்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அன்றைய தினம் காலையிலிருந்து 10 மணிக்கு வருவார், 12 மணிக்கு வருவார், நிருபர்கள் சந்திப்புக்கு முன்னாலே இந்த சந்திப்பு நடந்துவிடும் என்றெல்லாம் செய்தி தொலைக்காட்சி சேனல்கள் ஒளிபரப்பு செய்து கொண்டே இருந்தன. ஆனால் கடைசியில் என்ன நடந்தது? 5 மணிக்குத்தான் வந்தார். எப்போது, எந்த பின்னணியில் வந்தார்? நயினார் நாகேந்திரன் விருப்பமனு தாக்கல் செய்துவிட்டார், அவரை தவிர யாரும் தாக்கல் செய்யவில்லை என்று தெரிந்த பிறகு புறப்பட்டு வந்தார். ஆகவே அதற்கும் இதற்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? இல்லது ஜோதிடர்கள் யாராவது 5 மணிக்கு மேல் அவரை 4 மணிக்கு மேலே வீட்டை விட்டு கிளம்புங்கள் என்று சொன்னார்களா? இதையெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி தான் சொல்ல முடியும். ஆனால் நயினார் நாகேந்திரன் மாற்றத்திற்கும் நயினார் நாகேந்திரன் வருவதற்கும் இவர் இங்கே புறப்பட்டு வருவதற்கும் தொடர்பு இருக்குமோ என்று ஊடகவியலாளர்கள் நினைக்கிறார்கள். இந்த செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி ஏன் பேசல? அதுவும் நீங்கள் கேட்டது, அதை யாரும் அவரை தடுக்கவில்லை. திரு அமித்ஷா அவர்கள் தான் மெயினாக நிருபர்கள் பேச வேண்டும் என்று நினைத்தார்கள். அவர் ஒரு சிறிய முன்னுரை தான், பிறகு கேள்விகள் கேளுங்கள் என்று சொன்னார். பிறகு அவர் வீட்டுக்கு போக வேண்டும் என்பதற்காக புறப்பட்டார். திரு எடப்பாடி பழனிசாமியிடம் வழியெல்லாம் மைக்கை நீட்டிக்கொண்டே தான் போனார்கள். அவர் நினைத்திருந்தால் ஒரு 5 நிமிடம் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு போயிருக்கலாம். ஏன் பதில் சொல்லவில்லை என்பதை திரு எடப்பாடி பழனிசாமி போகிற அவசரம் இருந்தது என்று சொல்லக்கூடும். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அதன் பிறகு இன்றைக்கு செய்தியாளர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இன்றைக்கும் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை. ஆனால் செய்தியாளர்களுக்கு அவர் பதிலளிக்க வேண்டிய கேள்விகள் பல இருக்கின்றன. இது ஜெல்லாகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஜெல்லாகும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ரியாக்ட் பண்ணுறாரு, கனிமொழி நேற்று ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க, முத்தரசன் ரியாக்ட் பண்ணுறாரு, திருமாவளவன் ரியாக்ட் பண்ணுறாங்க. எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கூட்டணி முழுக்க முழுக்க ஒரு மிரட்டலுக்காக பணிஞ்சு அதிமுகவை அடகு வச்சுட்டாங்க அப்படிங்கிற வரைக்குமே இப்போது விமர்சனங்கள் வந்துட்டுருக்கு. ஸ்டாலின் கூட என்ன சொல்கிறாரு, அதிமுக பாஜகவோட அடிபணிஞ்சிருச்சு அப்படின்னே அவர் சொல்கிறாரு. இது மாதிரியான விமர்சனங்கள் நிச்சயமாக அதிமுக சந்திக்கும். கேள்விகள் கேட்கும்போது கூட, நிருபர்கள் கேள்விகள் கேட்கும்போது கூட பழையது பேசியதெல்லாம் சுட்டிக்காட்டி நிச்சயமாக கேட்பார்கள். ஆனால் சென்ற முறை சில மாதங்கள் முன்பு வரை இப்படி பேசி அதிமுக இப்படி பண்ணிவிட்டது, வக்ஃபு மசோதாவை எதிர்த்த அதிமுக இப்போது இந்த நிலை எடுத்து விட்டது என்றெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் விமர்சிக்கிற அதே நேரத்தில் திமுகவை நோக்கியும் பதில் சொல்லுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. காங்கிரஸ் எப்படி சேர்ந்தது, கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொல்லிவிட்ட காங்கிரஸோடு எப்படி சேர்ந்தீர்கள், இலங்கையில் நடந்த இன அழிப்புக்கு காங்கிரஸ் தான் காரணம் என்று சொன்ன வைகோவும் திருமாவும் எப்படி போய் அந்த அணியிலே ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று ஒருவரை நோக்கி ஒருவர் விமர்சனங்கள் எழுப்புவதற்கு பல கேள்விகள் இருக்கின்றன. ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகம் கேள்வி கேட்டால் அவர் பதிலுக்கு இப்படி சொல்வார். அண்மையிலே கூட திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இன்னமும் திமுக தரப்பிலிருந்து 2 நாட்களாகியும் பதில் வரவில்லை. நீட் தேர்வு, மும்மொழி கொள்கை, இதற்கெல்லாம் தீர்மானம் போடுகிறீர்கள் அல்லவா, கச்சத்தீர்வுக்கெல்லாம் தீர்மானம் போடுகிறீர்கள் அல்லவா, மேகதாது அணையை கட்டவிட மாட்டோம் என்று தீர்மானம் போடுவீர்களா, முல்லை பெரியார் விஷயத்தில் கேரள முதல்வரை சம்மதித்தால்தான் இடதுசாரிகளுடன் கூட்டணி என்று நிர்பந்தனை விதிப்பீர்களா என்று திரு எடப்பாடி பழனிசாமி கேட்ட கேள்விகளுக்கு இவர்கள் தரப்பிலிருந்து பதில் இல்லை. ஆகவே அரசியலில் கடந்த கால நிலைப்பாடுகளை, முரண்பாடுகளை ஒருவருக்கொருவர் ஏசி பேசியதை மறந்துவிட்டு கூட்டணிகள் அமைந்திருக்கின்றன. பிறகு அந்த கூட்டணிகள் களத்தில் இணைந்து செயல்பட்டும் இருக்கின்றன. பல கூட்டணிகள் கருத்து மாறுபாடுகளோடு கைகோர்த்து வெற்றி பெற்ற கூட்டணிகளும் உண்டு. 1-2 கூட்டணிகள் தோல்வியடைந்ததும் உண்டு. அதிமுக பாஜக கூட்டணி கீழே ஜெல்லாகுமா என்று கேட்டீர்கள். அதற்கு நிறைய கால அவகாசம் இருக்கிறது, ஜெல்லாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் வெறும் அதிமுக பாஜக மட்டுமே போதுமா என்றால் திமுக கூட்டணி எதிர்கொள்ள போதாது என்பதுதான் என் பார்வை. அதுதான் நேற்று ராமதாஸும் அன்புமணி ராமதாஸ்
போன்ற அந்த பாமக இடையே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம பார்த்தோம். அன்புமணி ராமதாஸ் எப்படியாவது நம்ம என்டிஏக்குள்ளே வந்துடணும்னு அவர் விருப்பப்படுறதாகவும், இவர் வந்து அதிமுகவோட போகணும் அப்படின்னு விருப்பப்படுறதும் கடந்த காலங்களில் நம்ம பேசியிருந்தோம். நேற்றைய நிகழ்வு என்பது கூட பாமக வருவதற்கான ஒரு சூழல் அமையாத ஒரு விஷயமும் இருந்தது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, நீங்கள் சொன்னது 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது தான் இருவருக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது. என்ன இருந்தது? சீனியர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதிமுகவுடன் போக நினைத்தார். ஜூனியர் டாக்டர் அன்புமணி அவர்கள் பாஜகவோடு போக விரும்பினார். கடைசியிலே அன்புமணி எடுத்த முடிவு தான் இறுதியாக அமலுக்கு வந்தது. அதன் பிறகு கட்சிக்குள் மெல்ல மெல்ல திரு அன்புமணி அவர்கள் ஆதிக்கம் செலுத்த தொடங்கியதை தொடர்ந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அலட்சியப்படுத்தப்பட்டார் என்று கூறப்படுகிறது. அதன் காரணமாகத்தான் இப்போது இந்த மோதல் என்பது அதிகரித்திருக்கிறது. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இதற்கு தேர்ந்தெடுத்த நாள்தான் எல்லோர் மத்தியிலும் பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கிறது. திரு அமித்ஷா அவர்கள் சென்னை வருகிற சமயத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் இறுதி செய்யப்படலாம் அல்லது அந்த அணிக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறலாம் என்று செய்தியாளர்கள் எல்லாம் கணித்திருந்த நேரத்தில் டாக்டர் ராமதாஸ் அன்புமணியை செயல் தலைவராக்கிவிட்டு தானே தலைவராக பதவியேற்பதாக அறிவிக்கிறார். தலைவராக பதவியேற்கிறார். நான் சில செயல் திட்டங்களை வைத்திருக்கிறேன் என்கிறார். இந்த பிரச்சனை பூதாகரமாக செய்தியை மீடியாவில் வந்தவுடன் அன்புமணியினுடைய சந்திப்பு என்பது இதன் காரணமாக தள்ளி போயிருக்கலாம் என்பது பல அரசியல் விமர்சகர்களுடைய பார்வையாக இருக்கிறது. இப்போது இந்த பிரச்சனை பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் துவங்கி இருக்கக்கூடிய யார் கையில் அதிகாரம் என்கிற மோதல் ஓயாவிட்டால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கே அது ஒரு பிரச்சனை, தலைவலி. இந்த பிளவு சரி செய்யப்பட வேண்டும். பிளவு சரி செய்யப்படாவிட்டால் ராமதாஸ் ஒரு சிந்தனையோடு உறுதியாக இருந்து அன்புமணி வேறொரு கருத்தோடு இருந்தால் இந்த அணிக்கு அது பலனளிக்குமா என்பதை கேள்விக்குறியாகிவிடும். ஆகவே ஒன்றுபட்ட பாமகவாக இருந்தால்தான் பலனளிக்கும். ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்தால்தான் அதுவும் பலனளிக்கும். நீங்கள் ஓபிஎஸும் டிடிவி தினகரன் பற்றி நேற்று கேள்வி கேட்டபோது திரு அமித்ஷா அவர்கள் அதிமுகவினுடைய உள் விவகாரங்களில் பாஜக தலையிடுவதில்லை என்று கூறியிருக்கிறார். இது பாஜக முன்பெடுத்த நிலைக்கு மாறானதாக இருக்கிறது. முன்பெடுத்த நிலை என்ன? அண்ணாமலை அவர்கள் தெரிவித்தது என்ன? திரு ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் எங்களோடு இருக்கிறார்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறார்கள் என்று முன்னாள் பாஜக தலைவர், மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்த நிலையில் நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதிமுகவினுடைய உள் விவகாரம் என்று அதை வர்ணிக்கிறார். அப்படியானால் அவர்கள் கைகழுவி விடப்படுகிறார்களா என்கிற கேள்வி எழுகிறது. அப்படி நடைபெறாது என்று ஒரு பாஜக நிர்வாகியிடம் இது பற்றி நான் என்னுடைய சந்தேகத்தை கேட்டபோது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கூட்டணி பேச்சுவார்த்தைகளுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது, வெவ்வேறு அம்சங்களை நாங்கள் பேச வேண்டும், ஆகவே அப்படி பேசுகிற போது இவர்கள் பிரச்சனையும் முன்வைக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் நேற்றைய செய்தியின்படி அவர்கள் இது ஒரு புது குழப்பமாக இருக்கிறதே என்று தான் கருதுவார்கள். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிர்பந்தம் அல்லது அவர் விரும்பவில்லை என்ற காரணத்திற்காக ஒருவேளை இவர்கள் ஒதுக்கப்பட்டால் இவர்கள் திரு சீமானோடோ விஜயோடோ போகக்கூடும். அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி ஒவ்வொருவராக கேண்டிடேட்டாக எங்கே வலிமை பெறும்? ஆகவே ஓட்டுச்சிதறலுக்கு வழிவகுக்கக்கூடாது. விஜய் எப்படியும் வரப்போவதில்லை, அவர் ஒரு தனியாக நிற்கப் போகிறார். சீமான் முயற்சி செய்து பார்த்தது பாஜக, ஆனால் சீமான் அதற்கு ஒத்து வரவில்லை. ஆக ஏற்கனவே 2 சக்திகள் வெளியே இருக்கின்றன. மீறி இருக்கிறவர்களையாவது ஒன்று திரட்ட வேண்டிய பொறுப்பு பாஜகவுக்கு இருக்கிறது. திரட்ட ஒத்துழைக்க வேண்டிய கடமை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. இல்லாவிட்டால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்பது கற்பனையாகத்தான் இருக்கும். அதான் இப்போ பாஜக முன்றைய நிலைப்பாடுலேருந்து இன்றைய நிலைப்பாடு வேற ஒன்றா இருக்குது. அமித்ஷாவினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது அதிமுக உள் விவகாரங்களில் நாங்கள் தடையிட மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காருல்ல. அப்போது எடப்பாடி வந்து எதுவும் கோரிக்கை வச்சிருப்பாரா? எங்கள் கட்சி சார்பாக திரு எடப்பாடி பழனிசாமி பூர்வாங்க நிலையில் சொல்லியிருக்கக்கூடும், நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள இயலாது என்று சொல்லியிருக்கக்கூடும். கூட்டணியாகவாது வைத்துக்கொள்வது பற்றி பேசினார்களா என்று தெரியாது. என்னை பொறுத்தவரை திரு டிடிவி தினகரன் தனி கட்சி தொடங்கிவிட்டார். அவரை அந்த கட்சி கூட்டணியில் இருப்பதில் இவருக்கு சிக்கல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திரு ஓபிஎஸ் அவர்களை சேர்த்துக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். சேர்த்துக்கொள்ள முடியாது என்று பிடிவாதமாக மறுக்கிறவர் நாளை திரு ஓபிஎஸ் தலைமையிலான ஒரு கட்சிக்கு கூட்டணிக்கு சில தொகுதிகள் கொடுப்பதாகவே வைத்துக்கொள்வோம், ஒரு வாரத்திற்காக சொல்கிறேன், அப்படி வைத்துக்கொள்வோம். அந்த கட்சிக்கு அதிமுகவை சேர்ந்தவர்கள் சின்சியராக வேலை பார்ப்பார்கள் என்பது என்ன உத்தரவாதம்? அதே போல அதிமுகவில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இல்லது அவர் சமூகத்தினர் தெற்கே எடப்பாடி கட்சிக்கு ஓட்டு போடுவார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? ஆகவே இது ஒரு சிக்கலான விஷயம். இருவரையும் இணைத்து அல்லது
சுமூக உறவை கொண்டு வர வேண்டிய பொறுப்பும் பாஜகவுக்கு இருக்கிறது. அதேபோல் திரு எடப்பாடி பழனிசாமியும் கடந்த காலத்தில் செய்த தவறை திரும்பவும் செய்யக்கூடாது. ராமநாதபுரம் தொகுதியிலே சுயேட்சையாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பன்னீர்செல்வம் பலாப்பழத்தை எடுத்துக்கொண்டு இனிமேல் வீட்டில் இருக்க வேண்டியதுதான் என்று எகத்தாளமாக அதிமுகவினர் பேசினார்கள். கடைசியில் என்ன நடந்தது? ஓ பன்னீர்செல்வத்தை விட மிக பின்தங்கி அதிமுக ஓட்டு வாங்கியது. ராமநாதபுரம் தொகுதியிலே அதிமுக டெபாசிட்டை பறிகொடுத்தது. இரட்டை இலை சின்னம் டெபாசிட் இழந்தது. ஆகவே அதிமுகவினுடைய பலமும் இரட்டை இலை தான். அந்த இரட்டை இலை சின்னமே ராமநாதபுரத்தில் டெபாசிட் இழந்தது, தேனியில் இழந்தது, திருநெல்வேலியில் இழந்தது, மதுரையில் இழந்தது. நீங்கள் எல்லாம் சொன்னீர்கள். என்ன சொன்னார் எடப்பாடி? தேவர் சமூகத்தினர் எங்கள் கட்சியிலும் தான் தலைவர்கள் இருக்கிறார்கள், முக்கிய பிரமுகர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னீர்கள். அவர்களால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? உங்களுக்கு பிரயோஜனம் இருந்ததா? ஆகவே ஓட்டு சிதறல் தான் நான் பார்க்க வேண்டும். 1% 2% பொது தேர்தலில் அந்த 2% என்பது மிக முக்கியமானது. ஆகவே அந்த பாஜக எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒத்துழைக்க வேண்டிய பெரும் பொறுப்பு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. ஏற்கனவே அந்த கட்சியைச் சேர்ந்த 6 முன்னணி தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் போய் பிரிந்தவர்களை சேர்த்துக் கொள்வோம் என்று சொல்லி அவர் ஏற்க மறுத்தார். அதே பிடிவாரத்தை தொடருவாரானால் ஓட்டிழப்பு திரும்பவும் ஏற்படும். அதான் ஏற்கனவே வந்து பாஜக கூட்டணியில் நம்ம போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் வெளிப்படையாகவே வந்து சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ ஓபிஎஸ்ஸையும் சேர்த்துக்க மாட்டோம், சசிகலாவையும் சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்லி அண்மையில் கூட எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார். ஒருவேளை நீங்கள் சொன்னது பாரி மற்ற மூத்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கன்வின்ஸ் பண்ணி எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நெருக்கடி கொடுத்தா அவர் ஒத்துப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அது குறித்து அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களும் நிச்சயமாக இது பற்றி பேசுவார்கள் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதேபோல் பாரதிய ஜனதாவும் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் இந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தும் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதான் ஒரு பதவிக்காக மட்டுமே வந்து இந்த ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. அது அப்படிதான். எந்த கூட்டணி மட்டும் இன்னும் மற்ற பதவிக்காக அமையாமல் மற்ற கூட்டணி எல்லாம் ஒரு பதவி பொதுமக்கள் இல்ல பொதுமக்களுக்கு சேவை செய்யவும் தியாகம் செய்யவும் தான் இவர்கள் புறப்பட்டிருக்கிறார்களா? மற்ற கட்சியெல்லாம் எல்லோருக்கும் ஒரு அஜெண்டா இருக்கிறது. பொதுமக்கள் பணி என்பது சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் தொகுதி பிரச்சனைகளை பேசுவதோ தீர்ப்பதோ வேறு. அதிகாரத்தின் ருசியை சுவைக்க வேண்டும் என்பதுதான் இவர்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. எம்பி ஆக வேண்டும், எம்எல்ஏ ஆக வேண்டும் என்ற அந்த எண்ணம்லாம் இல்லாமல் தான் பொது வாழ்க்கைக்கு வருகிறார்களா? ஆகவே யாரும் தியாகிகள் கிடையாது. இங்கே யாரும் எல்லா கூட்டணியிலும் சந்தர்ப்பவாதம் இருக்கிறது என்று நான் உங்களிடம் ஏற்கனவே உதாரணங்களுடன் சுட்டி காட்டியிருக்கிறேன். இந்த கூட்டணியிலும் சந்தர்ப்பவாதம் இருக்கிறது. சந்தர்ப்பவாதம் நீங்கள் சொல்கிறீங்களா? இப்போ இன்னைக்கு கூட்டணி அமைஞ்சனால யாருக்கு லாபம் அதிகம்னு நினைக்கிறீங்க? நஷ்டம் அதிமுகவுக்கு தான் அப்படின்னு சொல்லி பல பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க. நான் அப்படி பார்க்கவில்லை. லாபம் 2 தரப்புக்கும் தான் இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை 2026 நடைபெறுகிற சட்டமன்ற பொதுத் தேர்தல் தான் அதிலே வெற்றி பெற்றால்தான் உண்டு. 2031 வரை அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லுகிற அளவுக்கு அதிமுகவின் மூத்த தலைவர்கள் பலருக்கு வயது இல்லை. அவர்கள் நீண்ட காலம் இருக்கட்டும், ஆரோக்கியத்துடன் இருக்கட்டும், இருப்பார்கள், அது வேறு விஷயம். ஆனால் களத்தில் நின்று பிரச்சாரம் செய்ய முடியுமா? ஓடியாடி பணி செய்ய முடியுமா? பொது வாழ்க்கையில் ஒரு தேர்தல் என்பது மிக முக்கியமானது. அடுத்த 5 வருடம் இடைவெளி. இளம் வயது அல்ல, அண்ணாமலை மாதிரியோ விஜய் மாதிரியோ. ஆகவே அதிமுகவுக்கு இது வாழ்வா சாவா என்கிற மாதிரியான தேர்தல். ஆகவே அதிமுகவும் விட்டு கொடுத்தல் அணுகுமுறை மூலம்தான் அதனுடைய இலக்கை அடைய முடியும். அதான் என்டிஏக்குள்ள சீமானை கொண்டு வரணும் ஒரு முயற்சி நடந்ததா வந்து தொடர்ந்து பேசப்பட்டே இருக்கு. அவர் தனிச்சு தான் நான் களம் காண போறேன் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கார். இன்னும் அந்த முயற்சி தொடருதா? திரு சீமான் அவர்களை அணுகி பேசி பார்த்தார்கள். ஆனால் அவர் தனியாக நிற்பதில் தான் உறுதியாக இருக்கிறார். நான் அவரிடம் ஒரு பத்திரிகையாளராக பேசிய போதும் அவர் இதே கருத்தை தான் என்னிடமும் வெளிப்படுத்தினார். இன்னொரு இந்த அரசியல் சார்ந்து விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது திமுகவில் முன்னணி அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி மீது ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அவர் அந்த சைவ வைணவம் குறித்து அந்த ஒரு விமர்சனம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விமர்சனம் அவர் சைவ வைணவம் குறித்து விமர்சனம்லாம் வைக்கல, ஆபாச பேச்சு பேசினார். ஏன் அதை நீங்கள் சொல்ல தயங்குகிறீர்கள்? அவர் வகிக்கிற பதவிக்கும் கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி அவர் வகிக்கிற பதவிக்கும் துளியும் பொருத்தமற்ற அநாகரிகமான அருவருக்கத்தக்க வகையிலே ஒரு பொது நிகழ்ச்சியிலே அவர் பேசினார். எந்த நிகழ்ச்சியில் என்று சொன்னால் நாத்திகவாதிகள் கூட்டத்திலே போய் அப்படி பேசினார். பழைய கால சம்பவத்தை பேசினார் என்று யாரோ ஒருவர் சப்பக்கட்டு கட்டுகிறார். எது பேசினாலும் மனதில் வக்கரம் இருப்பது, மனதில் ஆபாச பேச்சை பேசி கைத்தட்டல் வாங்கலாம் என்ற உணர்வு இருப்பது அவருடைய பேச்சின் மூலம் வெளிப்பட்டது. ராஜாவும் தீக்காக்காரர் மாதிரி தான் பேசுகிறார், செயல்படுகிறார். திமுகவில் சில தீக்கா பேர்வழிகள் இருக்கிறார்கள்.
அவர்களில் ஒருவர் பொன்முடி, இன்னொருவர் ஆராஜா முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறார்கள். சில பேர் முக்கியம் இல்லாமல் கீழே இருக்கிறார்கள். முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கை சரியான நடவடிக்கை, அதிரடி நடவடிக்கை. நான் அதை முழுமையாக வரவேற்கிறேன். முதலமைச்சர் தனது கட்சி தீகா அல்ல என்பதை கூட இருப்பவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். தீகாவே எடுபடாமல் கிடக்கிறது. வீரமணியே பிரச்சாரம் செய்து ஒன்றும் எடுபடவில்லை. எங்கே இருக்கிறது நாத்திகவாதம் என்று கேட்கிறேன். ஈவேராவின் கொள்கைகள் தமிழ்நாட்டில் படுதோல்வி அடைந்திருக்கின்றன. அதற்கு சிறந்த உதாரணம் திருக்கோயில்களில் கூடுகிற லட்சக்கணக்கான பக்தர்கள் கூட்டம். ஈவேரா தோற்று இருக்கிறார், நாத்திகவாதம் தோற்று இருக்கிறது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சிலர் இந்த மாதிரி விஷமிகள், நான் அதைத்தான் தைரியமாக சவாலாக கேட்டேன், அரைகோவலாக கேட்டேன். ஆராஜாவோ பொன்முடியோ தேர்தலில் போட்டியிடுகிற போது எங்களுக்கு கடவுள் பக்தி கிடையாது, இதை புரிந்து கொண்டு ஓட்டு போடுகிறவர்கள் போடுங்கள், சொல்ல தயாரா? கட்சி முதலில் இவர்களை விட்டு வைத்திருக்குமா? எங்களுக்கு கடவுள் தெரிய பக்தி கிடையாது என்று சொல்லுகிற வேட்பாளரை நிறுத்துமா? அல்லது திமுக தைரியமாக சொல்லுமா எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது என்று? ஆக ஓட்டு பிச்சை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் கோயிலில் போய் நெற்றியிட்டு கும்புவிட்டுக் கொள்வீர்கள், கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்வீர்கள். ஏனென்றால் ஓட்டு பிச்சை உங்களுக்கு முக்கியம். ஆனால் பிறகு திமிரெடுத்த பேச்சு பேசுவீர்களா? ஆகவே முதலமைச்சர் பொன்முடியை கட்சி பதவியை பறித்தது சரி, அமைச்சரவையில் இருந்தும் அவரை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள். அந்த விஷயத்தை தலைவர் பண்ணுவார் நினைக்கிறீங்களா? தெரியவில்லை. முதலமைச்சர் நாத்திகவாதத்திற்கு திமுகவில் இடமில்லை என்று உணர்த்துவதாக இருந்தால் அவரை அமைச்சரவையில் இருந்து விடுவிக்க வேண்டும். நேற்று கனிமொழி என்ன சொல்றாங்க, ஒரு நடவடிக்கை எடுத்தாச்சு, மீண்டும் மீண்டும் அதே விஷயத்துக்கு நம்ம நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படிங்கிற அவர் தன்னுடைய கருத்து, அவர் பேச்சுக்கு கண்டனம் என்கிற அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று அவருடைய விருப்பமாக இருக்கலாம், அது அவருடைய முடிவாக இருக்கலாம். ஆனால் ஒரு அமைச்சராக இருக்கிறவர் எந்த மதத்தினரையும் சமூகத்தின் எந்த பிரிவினரையும் இழிவுபடுத்தக்கூடாது. அது அவர் ஏற்றுக்கொண்ட பதவியேற்பு உறுதிமொழிக்கு எதிரான செயல். அந்த செயலைத்தான் திரு பொன்முடி செய்திருக்கிறார். அவர் அமைச்சரவையில் நீடிப்பதற்கு தகுதி இல்லை என்பதுதான் என் பார்வை. அதே நேரத்தில் துரைமுருகன் மாற்றுத்திறனாளியை தவறாக பேசின விஷயம் கூட திமுகவை சேர்ந்த பலர் பொதுவாக வாய்க்கொழுப்போடு பேசக்கூடியவர்கள். அவர் தெரியாமல் பழைய ஞாபகத்தில் பேசிவிட்டேன் என்று சொல்லுகிறார். வயதாகிவிட்டது. இரண்டாவது, அவரும் இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களிடம் அவ்வப்போது மன்றாடி செய்த தவறுகளுக்கு எத்தனை முறை வருத்தம் தெரிவிப்பார் என்று தெரியவில்லை. இதற்கு முன்பும் ஒரு முறை வருத்தம் தெரிவித்தார். திரு ஸ்டாலின் அவர்களே ஒரு பொது நிகழ்ச்சியில், கட்சி நிகழ்ச்சியில் பேசினார். பொழுது விடிந்தால் யார் எந்த பிரச்சனையை கொண்டு வருவீர்கள் என்று தெரியவில்லை, அந்த நினைப்போடு தான் நான் எழுந்து கொள்கிறேன் என்று சொன்னார். சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் பல பேர் ஏழரையாக இருக்கிறார்கள் அவருக்கு. ஆகவே முதலமைச்சர் இந்த மாதிரியான அதிரடி நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்க வேண்டும். அதுதான் திமுகவுக்கு வலு சேர்க்கும் என்று நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு வாய்ப்புக்கு நன்றி. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் no compromise. Oscar is always on right track. That is why fast track taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.